அந்த கடைக்குள்ள உள்ள போய் நின்னமையா மழை சரியான மழை கொட்டுது கொட்டுது அங்கிட்டு இங்கிட்டு ஆளு கூட எல்லாம் வந்து கடைக்குள்ள குமிச்சுட்டாங்க அந்த இடத்துல. ஆமா, குமிஞ்சா மூச்சு விட முடியல, ஒரே புழுக்க பசி கிறக்க வேற, இப்படி அந்த உசுறு போயிடும் அப்படின்னு கூட்டத்தை முன்னே வெளியே போயிடலாம் அப்படின்னு முண்டி அடிச்சுட்டு போனல. எனக்கு முன்னாடி ஒரு சத்தம், என்ன ஐயோ அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு. சரி, யாரும் அப்படி கத்துறது பார்த்தா ஒரு 5 வயசு பொம்பளை பிள்ளை, சின்ன பிள்ளை. அப்பா யாரும் காலகணம் முடிச்சுட்டாங்களா, வாசாமி நான் தூக்கி பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, காலெல்லாம் மிதிக்கல வயிற்றே வலிக்குதுன்னு. சரி சின்ன பிள்ளை, ஆமா கண்ணில் கடலை பாக்குறதுல வாங்கி தின்னுருக்கோம். மழை பெய்ய சூட்டை கிளப்பிடுச்சு, அதனால வயிற்ற வலிக்குது. கொஞ்ச நேரம் பொறுமை, மழை நிக்கட்டும், மழை பெருசா பெய்யுதுன்னு இந்த பிள்ளை பொறுத்து பார்த்துச்சு. பொறுக்க முடியல, முருகனை வேண்டவும் முருகன் கை கொடுத்துட்டார். எப்படி 2 கிலோ பஞ்சாமரம் டப்பா வெறும் டப்பாவை கையில கொடுத்துட்டார். சரி, வெறும் டப்பாவை இருக்கு, என்ன பண்ணிருச்சு, மூடியை திறந்து பக்குவமா பாவடை கலந்து உட்காந்து ஒரு தள்ளு சரியா மூடியை போட்டு மூடி ஓரமா வச்சிருச்சு. மழையை நிக்க கூட்டம் தலையே எல்லா கூட்டத்துல கூட்டமா போயிருச்சுங்க. நாங்க 4 பேர் உள்ள நிக்கிறோம். எங்களை விட்டு 5 பேருக்கு இந்த டப்பா இருந்துச்சு. சரி, இந்த டப்பாவை பார்த்தனே இல்லையோ, அப்படியே முருகா மாத்திட்டாங்களா, நீங்க தான் மாத்திட்டீங்க. அப்படியே யானை குட்டிதா பண்டிதாவே. சரி, உன்னை நம்பி வந்துட்டு வெறுமையோட போறமான கவலைப்பட்டு போயிருந்தோம். உன் சக்தியாலே, உன் மகிமையாலே, உன் அருளாலே எங்க 4 பேருக்கு ஆளுக்கு அரைக்கல வர்ற மாதிரி 2 கிலோ பஞ்சாமரம் டப்பா கிடைச்சிருச்சு. சரி, அப்படி டப்பா போய் கக்கத்துல பிடிச்சி அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிட்டோம்னே. எங்க பஸ் ஸ்டாண்டுக்கு ஆமா, அங்க ஒண்ணு எல்லாம் வந்தவங்க கூட மழை கண்டுட்டு ஒளிஞ்சிருப்பாங்க. அப்படின்னு அங்க போய் நின்றுட்டு பார்த்தா ஒருத்தரை கூட காணும். போன போட்டு எங்க இருக்குன்னு கேட்டா அப்பதான் சொல்றாங்க, என்ன நாங்க ஒட்டஞ்சம் தாண்டி போயிட்டு இருக்கோம். ஐயோ முச்சந்தி சாலையூர் முச்சந்தி அங்க இல்லையா, நாட்டுமரி கோயில முச்சந்தி. ஆமா, அங்க பாருங்க ரோட்டுக்கு தெக்கால பக்கம் ஒரு கிணறு, அந்த கிணத்தை பார்த்தா தொட்டியில தண்ணி இருந்துச்சு. சரி, தண்ணியில குளிச்சோம்னா பசிக்க இறக்கம் தெரிஞ்சுக்க, கூடி போய் சேர்ந்துடலாம். மணி எத்தனை மணி 6:30. என்னையா சொல்ற, சாயந்தரம் அப்படி சொல்ற. ஆமா, சரி அப்படின்னு நீங்க போய் குளிங்க. ஏன்னா டப்பா முருகன் கொடுத்தது. ஆமா, யாரும் தூக்கிட்டு போயிருவாங்க. டப்பாவை நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ஆமா, நீங்க போய் குளிங்கன்னு சொல்லி 3 பேர்த்தையும் அனுப்பிச்சுட்டேன். இந்த டப்பா வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தல, கண்ணெல்லாம் நீளம் போத்துருச்சு, பசிக்க இறக்கம். எனக்கு ஒரு யோசனை, எப்படி முருகன் கொடுத்த பஞ்சாமரம் 2 கிலோ நம்ம கையில இருக்குது. ஆமா, இதுல 1/2 கிலோ பங்கு நமக்கு இருக்குது, உனக்கு இருக்கு. ஆமா, இந்த 3 பேத்துக்கும் தெரியாம இந்த பங்குல கொஞ்சோண்டு எடுத்து திரட்டோம்னா பசியும் தெரிஞ்சுக்க பங்கும் கிடைச்சுக்க அப்படின்னு டப்பா எடுத்து பின்னாடி ஒளிய வச்சுக்கிட்டேன். ஏன்னா இந்த 3 பேர் பார்த்தா நம்ம பங்கு தர மாட்டாங்களா தெரியாம அப்படின்னு டப்பாவை பின்னாடி வச்சுக்கிட்டு மெதுவா மூடிய திறந்துட்டேன். லேசா விசு விசுன்னு காத்தடிச்சிச்சு. சரி, காத்து வாக்கல போயிருச்சு. என்னது ஒண்ணும் தெரியல. இந்த 3 பேர் பார்த்தா நமக்கு பங்கு தர மாட்டாங்களா? இந்த 3 பேர் பாக்குறவங்க நம்ம திங்கணும். அப்படின்னு இந்த 3 பேர்த்தையும் குருன்னு பார்த்துக்கிட்டு இந்த ஒரு விரல டப்பாக்குள்ள விட்டேன். இந்த ஒரு விரல லேசா வெதுன்னு இருந்துச்சு. சரி, நான் என்ன நினைச்சேன்னா வெயில், ஆமா சரியான வெயிலுக்கு டப்பா சூடியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இந்த 3 பேர்த்தையும் குருன்னு பார்த்துக்கிட்டு நமக்குன்னு எடுத்து வாயில வச்சல. சரி, அப்பதான் தெரியும் அது பஞ்சாமிர்தம் இல்லைன்னு. அப்புறம் என்னடா பண்றது, லவக்கனை மூடிய போட்டு மூடி வச்சுட்டு பூர வாயெல்லாம் தொடச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த 3 பேரும் கிளம்பி வந்துட்டாங்க. ஆமா, சரி நீங்க பாத்துக்குங்க, நான் போய் குடிச்சிட்டு வரேன்னு நான் போயிட்டேன். இவங்க 3 பேர் ஆளுக்கு ஒரு மூலையில திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. நானாவது ஒரு ஆளு டப்பா பார்த்தா ஆளை பார்க்க முடியாது, ஆளை பார்த்தா டப்பாவை பார்க்க முடியாது. இவங்க 3 பேர் இருக்காங்கல்ல, யாராவது ஒரு ஆளை டப்பா பார்க்கலாம்ல, பார்க்கல. மூடிய திறந்து நானாவது ஒரு பேர்ல தான் விட்டேன். குலகாரங்க 3 பேரு 4 பேர்ல உள்ள விட்டு சிவத்துல சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி என்ன அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் தெரியும் அவங்களுக்காவது பஞ்சாமிர்தம் இல்லைன்னு. அப்புறம் சாப்பிட்டது பஞ்சாமிர்தமா அதுவும் தெரியல, பஞ்சாமிர்தம் இல்லைன்னு. பிள்ளை இருந்து வச்சதே இருந்துச்சு. மூடிய போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு 4 பேர் குளிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது மணி 9:30. சரி, போகும்போது பேசிக்கிட்டே போறோம். எப்படி 4 பேர் அவங்க வீட்டுல பேசாம போய் படுக்கணும். அதை விட்டு நம்ம 4 பேர் பீத விஷயம் சொல்லக்கூடாது. நானே சொல்லிட்டேன். சரி, வெளியே சொல்லக்கூடாது, போய் படுங்கட்டு நான் போயிட்டேன். அங்க போனா எங்க அப்பா உட்காந்து திண்ணையில படுத்திருந்தியா. சரி, சண்டைக்கு வருவான்னு சொல்லி எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கு, பின் கதவு. ஆமா, அந்த கதவை போய் தட்டினேன். என்னைக்குமே கேட்காத கேள்வி எங்க அம்மா நறுக்குன்னு ரோசா வர்ற மாதிரி கனவுல சொல்லி இருக்கேன். கனவுல இங்க போய் கதவை தட்டினல்ல, யாரா நேரத்துக்கு பீதின போய் வந்து கதவை தட்டு நறுக்குன்னு கேட்டிருக்கேன்.
கிணத்து மேட்டில தானே இந்த வீட்டுக்கு எப்படி தெரியும்? அப்ப இந்த 3 பேரும் போட்டு விட்டாங்கல்ல, அப்படின்னு கோபத்துல நான் உண்மையை சொல்லிட்டேன். நான் மட்டும் பார்த்தேன், நாங்க 4 பேர் சேர்ந்துதான் என் கூட வந்தவங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது ஏதோ பழமொழிக்காக சொல்லி இருக்குது. நான் திங்கவனா நம்மள சொல்லுதுன்னு நான் சொல்லிட்டேன். அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பார்த்துட்டேன், கை வைக்கணும். கண்டிப்பா அந்த வேலை எங்களுக்கு அதுவா இருந்துச்சு. என்ன நடக்குமோ தெரியாது. காலம் நம்ம தான் காரியத்தை கேடு. போலாமா? எப்போதுமே இருக்கணும். நம்ம நாட்டிலே இயற்கை செலவு விளையாடும். முத்துக்கு முத்தாது சொத்துக்கு சொத்தாது அந்தந்த திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாது அன்பாக இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாது அன்பாக இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக தாயாரும் படித்ததில்லை அத்தை முகம் அறிந்ததில்லை தாராட்டு கேட்கவில்லை ஓர் மனத்து அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை அத்தை முகம் அறிந்ததில்லை தாராட்டு கேட்கவில்லை ஓர் மனத்து அறிந்ததில்லை நானாக படித்த வந்தான் தங்கங்களை இடையவந்தி நானாக படித்த வந்தான் தங்கங்களை இடையவந்தி தள்ளாத வயதில் நான் வாடுகிறேன் அவனிற்கு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக முத்து கண்ணாக முத்து ஒன்றாக கடைசி தம்பி சின்னமாய் வளர்ந்ததில்லை சின்னத்தம்பி கடைசி தம்பி சின்னமாய் வளர்ந்ததில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் பொருளில்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த தம்பி திறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அங்காத எனக்கு முத்துக்கள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா காலிடா மண்டபம் காதல் சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா காலிடா மண்டபம் காதல் சொந்தமடா ரோஜாதி கீதங்களை போல் தீராத வாசமடா ரோஜாதி கீதங்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் இந்த ஊரை சேர்ந்த இந்த ஊரை சேர்ந்த மக்களோட என்றும் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த தம்பி தீர்த்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாக இருந்தோம் முத்துக்கள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக தம்பி தீர்த்து ஆசை
அது இல்லை தேவி இல்லை நானும் வாழ்க ரசித்தேனா நானும் வாழ்க ரசித்தேனா நூலும் இல்லை வாழும் இல்லை வாங்கி மட்டும் வீடுவேனா நாதி இல்லை தேவி இல்லை நானும் வாழ்க ரசித்தேனா நானும் வாழ்க ரசித்தேனா சரியில்லை நீனு நம்ம டைவர்ஸ் பண்ணணுமியா இது சரியில்லை முதல் சரிம்மா உன்னை பார்த்தத தாளக்காரன் பிடிக்கல யாருக்கு உனக்கு இவரங்க மேடையில் டான்சராக மேடம் நடிக்கும் மனைவியைச் சேர்ந்த ஸ்ரீ சாந்தி அவர்களுக்கு இபி அவர்கள் நாடக மேடைக்கு ஒருபடி கேட்டுக்கொள்கிறோம்.
இந்த வயலை சரி செய்து கொடுத்த ஏஇ சிவரக்கோட்டை சேர்ந்த அவர்களுக்கு நன்றி. கிராம சார்பாக நன்றி. போட்டோம். விரங்கமடையில் டான்ஸ் நடிக்கும் சாந்தி அவர்களுக்கு மலர் மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. உனக்கு இந்த மாலை திருப்பி நான் போடுவோம். வேணும் வேணும். இன்னைக்கு இல்ல நாளைக்கு. போடுங்க. அதானே வேணும். ஆமா. அப்புறம் மாமா, மாமா. வணக்கம் வணக்கம் மாமா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்களை பார்க்காம நான் துரும்ப இளைச்சு போயிட்டேன் மாமா. உடம்பு ரொம்ப குறைஞ்சு வருது. என்ன சொல்றீங்க? ஆமா. நிஜமாவே குறைஞ்சிருக்கேன். அம்மா. சும்மா இல்ல, கஷ்டப்பட்டு குறைச்சிருக்கேன் மாமா. மருதாணி. நல்லா இருக்கீங்கல்ல? விருதுநகர் தம்பி நல்லா இருக்கியா? வணக்கம் வணக்கமுங்க. அப்புறம் ஆள்றதுக்காரர நல்லா இருக்கீங்களா? அக்கா நெஞ்ச நக்கிட்டா பாரு அப்படியே. சரி. நடிக்கிறீங்களே நடிக்கிறீங்க, எப்ப பார்த்தாலும் நடிக்கிறீங்களே. ஆகாதா? பரவாயில்லைங்க. அப்புறம் ஓட்டாலும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னது? இல்ல சின்ன பையல யோ சின்ன பையல முத கெடுத்து கூடாதயா. தாளம் நல்லா ஆனா இருக்கு. போய் உங்கூடயா வந்தேன் அவன். ஏமா தாளம் நல்ல தாளம் நல்லா. நான் தப்பா சொல்ல பேசினானு தப்பா சொன்னேன் அப்படிங்கிற. சும்மா நீ தான் இங்க சின்ன பைய பொடி பையப்பா. பச்சை அப்படிலாம் பையன். சொல்லாதீங்க. பரவாயில்ல, 4 பேருக்கு வணக்கம். அப்புறம் உங்க எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா எல்லாருமே? வருஷம் உங்களை நான் பாக்குறேன், நீங்க என்ன பாக்குறீங்க. என்ன ஒண்ணு வர்றப்பெல்லாம் வருஷம் இந்த ஐரம் குஞ்செல்லாம் ஒண்ணு கூட உட்காராதா? முன்னாடி உட்காரு. மாமா ஆமா. வர்றப்பெல்லாம் வருஷம் இந்த ஐரம் குஞ்செல்லாம் மட்ட மல்லாக்கப்படுத்தா நான் யார் மாமா பாக்குறது? சேர்ந்து ஆயிரம் கொஞ்சம் போற எந்திரிச்சு முன்னாடி உட்காருங்க சாமி. இப்ப யாரெல்லாம் எந்திரிக்கல இல்ல பெட்டிக்கார மோசமானாலும் குஞ்ச கடிச்சு போடுவாரு. ஏமா ஏய் கோழி குச்சியா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்குல்ல. சொல்ல நல்லா இருக்கல மாமா எல்லாருமே. ஆமா. அதுக்கே இருக்கும் போது ஆமா. வெளியே போறது அவர்தான். நம்ம மைசூட்டுக்காரதே விடிஞ்சு போடுறது அவர்தான். அவர்தான். கல்யாணத்துக்கு போடுறாரு, ஆமா. காது குத்துக்கு போடுறாரு. முதலருக்கும் போடுறாரு. மாமா நாளைக்கு என்னைய கூட அவர்தான் போடணும். லிங்கம் ஆடியோஸ் நம்ம போயிட்டாலும் ஒரு வாரத்துக்கு போடுவார். லிங்கம் ஆடியோஸ் ஆமா. உரிமையாளர் யாருங்க? லிங்கம் ஆடியோஸ் உரிமை நீங்க தானா? நாளைக்கு ஒரு பேச்சுக்கு ஆமா, ஆமா. பெட்டிக்காரன் செத்த கூட நீங்க போடணும். அண்ணே கொடுத்து வச்சு நல்லா ரொம்ப கொடுத்து நீ வச்சு சிவன் ராத்திரி அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஐயோ நேத்து சொல்லிருக்கலாம். சொல்லணும். இங்க பாத்தியா சொந்த மசுரு. இது வெண்ண மசுரா எனக்கு? இது ஒட்டு மசுரியா? எனக்கு தேவை. எனக்கு எரிச்ச மசுரு வந்துடும், எனக்கு கருப்பு மசுரு வந்துடும். நீ வாய திறந்த இன்னைக்கு வருது நல்லா இருக்காது. பரவாயில்லங்க. அருமையான ஆடியோ லிங்கம் மாமா. எத்தனை பேர் உட்கார்ந்துருக்கீங்க? நாளையில இருந்து ஆளுக்கு ஒரு ஓட்டையை பார்த்து சொல்லுங்க, அவசரப்படாம. நாளையில இருந்து சாந்தி ஆடியோஸ் என்னது மாமான்னு சொல்லிட்டு இல்ல. நான் வச்சிருக்கேன் தெரியுமா முத உனக்கு ஆல்ரெடி வயசுக்குலாம் வச்சிருக்கேன் நான் என் பேர்ல. அப்படி சொல்லு. நீரே பார்க்கல, அது நான் பொறுப்பாக முடியாது. பரவாயில்லங்க. அப்புறம் அனைவருக்கும் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். இந்த ஏன் சொட்ட யாருக்குமா? இந்த பாரு இங்க பாரு. அது காரணம் வேற. என்னைக்கு உன் மண்டையில சொட்ட விழுந்துச்சோ அப்பயே சொட்ட ஆகாது. நல்லா திறந்து பாருமா. என்னத்த திறந்தெல்லாம் பார்க்க முடியாது. மொசர கட்டைய பாரு. போலாமா போலாமா போலாமா? அதோட சாமான பிடிங்க. நாங்கெல்லாம் பிடிச்சிருவோம். நான் பெட்டிக்கார சொன்னா மைசூர்காரர் குடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. இதெல்லாம் நல்லா இருக்க உனக்கு. எங்க அண்ணன் தானே, அதனால குடிப்பாருங்கிறியா? சரி போலாம். இந்த மைக் செட்ல உட்காந்து கச்ச கச்சன்னு இவ்வளவு பேர் பேசுறதுக்கு ஒழுங்கா என்னைய வச்சு பார்க்கலாம்ல. ஒரு 10 நிமிஷம் பிரயோஜனமாவாச்சும் இருக்குமா இருக்காது? ஆனா எனக்கு ஒண்ணு சந்தேகம். இப்படி தலைய கீழே போட்டு எதுக்கு முன்னாடி உட்காந்து பப்புன்னு உட்காந்து பார்க்கணும்? எரிச்ச வர்ற மாதிரி. மாமா எனக்கு கடுப்புண்டாயிராங்களா? உனக்கு ஏதாவது கடுப்பு? உனக்கு என்ன வரும்? வரக்கூடாது வரக்கூடாது. போலாம் புடிக்க போலாம். தண்ணி வைக்கும் காதல் கொண்ட என்னோடு கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு திம்ப என்னடி முத்தம் கொடுத்தா வாங்கிக்கணும். அது என்ன இப்படி வேணாமா? அவர் அதுக்கு மட்டும் தண்ணி வைக்கும்
என்ன எல்லாம் மரத்தை நோக்கியே போகுது என்ன அது இல்லைன்னா உலகமே இல்லைன்னா மாமா பெத்த மாறுது ஒண்ணு ஆஹா பல்ல பாரு சிரிச்சுக்கிட்டு ஓகே வேணாமா சரி பல வணக்கம் பாடக்கில வணக்கம் பாடக்கில அப்புறம் இறங்குது. என்னம்மா சொல்ற? மூச்சு மாமா. அப்படி சொல்லமா? ஆமா, வேற என்ன நினைச்ச? நினைக்க கூடாது. நினைப்பு வருமா? உனக்கு நினைப்பு உண்டாகுமா? நினைப்பு வர நினைப்பு வர நினைப்பு. அதனால இன்னைக்கு பாண்டியன் வந்திருக்காரு. பாண்டியன் இன்னைக்கு நம்ம பாத்துக்குவோமா? நாளைக்கு எவ்வளவு பாப்பா நம்ம இன்னைக்கு நம்ம பாப்போமே. ஒளிஞ்சு வர மாதிரியே போன்றிய கொஞ்சம் சின்ன சின்ன வாழ்க்கைய முதல்ல மண்ணு மனுஷத்தனா குத்தமா சிவன் செஞ்ச ஓட்ட என்ன செய்யலாம்? 100 ஆண்டு காலம் வாழு. என்ன என்ன 100 ஆண்டு? பத்தமுல்ல பாண்டியரு பத்தி கட்ட பாவலரு ஆறு
எதுக்கு அட்வான்ஸ் வாங்குறீங்க? இல்ல இல்ல நேரம் காலம் தெரியல. நெத்தியில கஷ்டப்பட்டு கட்டிக்கிட்டு இஷ்டப்பட்டு முத்தமிழா கொட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு ஊரை போட்டு ஆமா நல்லா வைமா பத்தமா வச்சுக்கோ. கட்டழகு கத்தினவே பட்டு பட்டு கட்டழகு இதிரையே பட்டு பட்டு யாரெல்லாம் சுத்துறவே நால நூறு கதை போடுகிற கும்பல உளுர உரிமையை போலே நால நூறு கதை போடுகிற உளுர உரிமையை போலே ஜல்பத்து மங்கோரியா. என்னது மாமா தீர்மானம் வச்சேன் பாத்தியா நக்குன்னா ஐயோ ஒன்ன நீ மாதிரி வப்பியா இப்படி உன்னால முடியுமாயா? அதனால மாமா எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்னம்மா அத ஆசைப்பட்டனாலதான் இன்னும் உனக்கு ஆசை இப்படி இழைச்சு போயிருச்சு எல்லாமே. மனசு இழைச்சு போச்சியா போச்சியா நீ எங்க விட்டுட்டு பாக்குற? ஆமா இழைச்சு அது வந்து இழைச்சு மாமா இழைச்சனால நான் உங்கள்கிட்ட வரவா? எனக்கு வரும்போது உள்ள ஒரு முட்டை கண்டார ஒளி இதே பைக் இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்தி உன்னை பார்த்து பார்த்து அவருக்கு இழந்து போச்சு. ஆமா இறச்சிரும்ல. அதனால மாமா நம்ம தாடி வெட்டுமா நல்லா வாமா. வந்துடுவா. நல்லா என்ன தூக்கி முன்னாடி என்ன தூக்கி உதறன ஏழ்றையா ஐயாத்தி பேச்சு கேட்டா குடி கட்டி போய் தங்கராசு. நான் பொம்பளை பிள்ளைய அடக்க உடக்கமா இருக்கேன். ஏன்னா அக்கா தங்கச்சி நாடகம் பாக்குறாங்க, சின்ன சின்ன குழந்தை நாடகம் பாக்குறாங்க, இந்த பெரியவங்க எல்லாம் நாடகம் பாக்குறாங்க. அதனால சத்தியமா சொல்றேன், எங்க சங்கத்திலே ரொம்ப அடக்க உடக்கமான பொம்பளை பிள்ளைனா அது நான் மட்டும் தாங்க. அதுவும் கெட்ட வார்த்தை அசிங்கம்னா என்னன்னு தெரியாத ஒரே டான்சர் யாருன்னா அது சாந்தி மட்டும்தான். உன் பெட்டு புண்டை வட்டியா போகுது இப்ப நக்க போறேன். இங்கதான் நான் கட்டி போட்டுக்காரல போகஸ் உனக்கு தெரியலையா? இப்ப நீ அவரு போகஸ பார்க்க அலையிற. உட்காரியா முதல்ல, உட்காரியா முதல்ல. பெட்டி புண்டை வட்டியா போயிட போறோம். நீ எனக்கு டாடி வர்ற யாரு? இன்னைக்குதான் முத வர்றியா? நான் முத வர்றேன். நீ நல்ல வயசுக்கே வரல மாமா. மாமா நான்
செய்ய மாட்டாரு மாமா நானு எல்லாம் முன்னாடி ரெண்டையும் தூக்கி போட்டு வாமா. ஆமா ஆமா. போலாம் மாமா நம்ம பெலமா ஆமா. அண்ணா போலாம் மாமா நம்ம புடிங்க சுதியா புடிங்க எப்ப தங்கனே நீ சிவன்ராத்திரி அப்படிலாம் அசிங்க பேசாதயா. நாங்கெல்லாம் அதெல்லாம் அபச்சாரம் நினைக்கிற ஆளுங்க. அருகிரி வெள்ளிங்கிரி ஆண்டவா அதெல்லாம் பேசக்கூடாது நீலா. ஆனந்த ஆமா அங்கதான் எல்லாத்துக்குமே இங்க ஒரு உலக ஆளுற சிவனுக்கே முடலாம் தான் அடக்கம். சரிமா தெரிஞ்சுக்க. ஆனா போலாமா நம்ம மல்லிகை பூ வச்சு வாடுதே இத வெள்ளி நிலா வந்து தேடுதே பவர போற மச்சான் தங்கராசு மச்சான் எப்ப வர்ற போற பாண்டிக்கு போட்ட பூத்தெல்லாம் பாம்ப வந்து முத்த தர போற மல்லிகை பூ வச்சு வாடுதே வெள்ளி நிலா வந்து தேடுதே பவர போற மாமா எப்ப வர்ற போற ஒரு வாரம் உடம்புக்கு சரியில்லை. நான் ஒன்ன நினைச்சேன் நீ என்ன நினைச்ச உன்னாலே இருந்தாச்சு. எங்க வீட்டுல சோறு கிடைக்கிறது பெரிய விஷயமா நம்ம யாரு பிரிச்சா மாமா நடுவே கோரி கிழிச்சா பழனிய வாயிலே சும்மா இருக்க மாட்டேங்குது. மூட்டு உட்காரு மிருதங்கக்காரர ஏன் மிருதங்கக்காரர நீங்க என்ன கட்டையை குனிஞ்சு பார்த்து இருக்கிறீங்களா? கொஞ்சம் என்னைய பாருங்க அப்புறம் கட்டையை போய் பாப்பீங்க. அப்ப நடிக்கிறீங்க பாருங்க. அப்படியே அண்ணாட்டம் போயிடலாமா? எப்படி போலாம்? என்னது சொல்லியா மோரை பாருங்களா? பட்டாம்பூச்சியை பிடிச்சு கொடுத்துடலாமா? நம்ம பட்டாம்பூச்சியை பிடிச்சுமா கட்டையில வைக்க போறோம். கட்டையில மட்டும் ஏன் பட்டாம்பூச்சி போய் மிருதனக்காரு கட்டையில உட்காரணும். அந்த கட்டையை நான் பிடிக்கணும். அவர் வீரன்னு கட்டணும். அவர் பாவம் கொள்ளதோலையில இருந்து வந்திருக்கு. பட்டாம்பூச்சிடே பட்டாம்பூச்சிடே கொட்டாங்கூச்சிடே கொட்டாங்கூச்சிடே படபடனே ஜலிக்கிறே பவள கண்ணாரே அத பக்குவம் வந்துடலே அருது மாமா முன்னாடி அழகே தங்கராசு அன்னைக்கு மறந்து என்னைய ஆச்சு புட்டானே கணவன கையா பிடிக்கணும் கணக்குல உமா கொடுக்கணும் கணவன கையா பிடிக்கணும் கணக்குல உமா கொடுக்கணும் பட்டா மூச்சிடி பட்டா மூச்சிடி பட்டா மூச்சிடி நான் பட்டா மூச்சிடி ஒரு நொடி ஒரு மாட்டா
சத்தியமா சத்தியமா பெருச்சாலி கிட்ட கெடுக்குமா? ஆமா. இந்த பொட்டிக்காரங்களாம் பெருச்சாலி கேட்டு ஏம்மா? சத்தியமா நம்பாதீங்க மக்களே. பெண்களை போற நான் கூட பிறந்த சகோதரி மாதிரி நினைப்போம். கண்டிப்பா நக்கிட்டீங்க அப்படியே ஒரே நக்கா நெஞ்சனீங்க. ஆ. கொப்பா கொப்பா வெறுத்தாளு வெறுத்தாளு கொப்பா கொப்பா வெறுத்தாளு பண்ணா தம்பி வெறுத்தாளு சத்தியமா நானே உடவுட வாட்டே. இல்ல பாருங்க சொன்னை விட்டுருப்போம். நன்றாக உத்து பாருங்கள். அவங்கள பார்த்து 4 லட்சம் செத்துருவாயா அப்புறம் இது வேணாம் வேணாமா? வேணாம். ஒரு நொடி ஒண்ணு பார்த்தா ஒரு நொடி ஒண்ணு பார்த்தா மனசு குளிர்ந்தது. ஒரு நிமிஷம் அவனை பார்க்கலன்னா கண்ணு கலங்குது. சொல்லுடி சொல்லுடி ஓ பாட்டிலே சொல்லுடி. லவ் பண்ண சைடு கொடுத்து ஆண்டோடுக்கரை கீழே பாருங்க கரண்டு தங்கராசு கரண்டு என் தம்பி கூட கீழே பாருங்க கரண்டு. அது எலக்ட்ரிக். நான் வேணா பிராவாளைய போட்டு அமுக்கவா? நீ அவ்வளவுதான் மைக் செட்டு போஞ்சு போயிரு. ஒரு வார்த்தை பாட முடியாது. புகஞ்சிருமா? இல்ல முட்டா பையில நீ சிவன் ராத்திரினால நான் புறாத்துக்கு அம்மன் கம்போர்ட் போட்டு அலசி கொண்டு வந்திருக்கேன் நானு. ஆமா அப்ப என்ன எடுத்து காமிக்கிறேன் மாமா. வாமா ஆட்டு போயிருவோமா? வாமா போமா. பட்டாம்பூச்சி அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஆமா. இவருக்கு பச்சை கிளி பிடிச்சு தர்றேன் மாமா. பச்சை கிளி பச்சை பச்சை கிளி முத்து. தங்கராசி. சரிம்மா. வேணாம் வேணாம்னு சொல்லிட்டேன் நானு. இப்ப நான் பச்சை கிளி பிடிச்சு கொடுத்துடலாமா நம்ம? ஆமா. இந்த கொடுத்துருவோம். பஞ்சவர்ண பச்சை கிளி பச்சை கிளி. அது பச்சை கிளி பச்சை கிளி. அவ கைய பஞ்சவர்ண பச்சை கிளி அந்த இடத்துல அத வந்து மட்டும் சொல்லியா? வேக. எக்ஸ்ட்ரா தான் சொல்ல அந்த வேணாம். இடத்துல வேகத்தடை. பஞ்சவர்ண பச்சை கிளி அப்புறம் பாடியா? பஞ்சவர்ண பச்சை கிளி. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வர மாட்டேங்குதா? வேகத்தடை அங்க இருக்குது ஒண்ணு பண்ணு. பஞ்சவர்ண பச்சை கிளி சம்போ மகாதேவா. ஆமா ஓட்டாலும் வரவா என் வாயால சொல்லக்கூடாது. அவனுக்கு வீக்கமா இருக்குண்ணா கொஞ்சம், சரி. அதனால வேணாமா? ஏமா ஏன் எங்களுக்கு தலைவர் அவர் தானே. சரி, அவனுக்காக உனக்கு நான் பாட்டு பாடுறேன். அதான் சின்ன பையன். ஆமா நான் உனக்காக ஒரு பாட்டு பாடவா? பாடு. ஆ?
ஓடி தர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீ தடிய தெரியா? கடினவனுக்கு தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு. பேரா பேரா தடியே. தாத்தா தடியே எனக்கு பொடிய பறந்து. சித்தார கட்டிக்கிட்டு தங்கராசி கொக்கால கூட்டிக்கிட்டு சிவன் ராத்திரிதான் உங்க அக்கா வந்திருக்கணும்ல. ஏன் வரல? ஏன்டா என்னைய தள்ளுவேன்? இந்த விறகு கட்ட வேலை பேசாம இருக்கானா? ஒரு வேலை மிச்சம் பக்கு பக்குன்னு இருந்தேன். ஏன் அவனை தொடுவானே கவலைப்படுவானே? என்ன சொல்றது? முடிஞ்ச அளவுக்கு செய்வோம், முடியாத அளவுக்கு விட்டுற வேண்டியதான். அதனால பார்த்துக்கிட்டு நல்லா கொழுந்து விட்டு எரியுது. கல் இறங்கி விட்டுட்டு சித்தாரை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தப்ப சுந்தரி பொருத்தி இந்த மாதிரி நாடகத்துக்கு வரக்கூடாது. நம்ப முடியவில்லை. ஓட்ட காசு ஓட்டன வச்சுக்க. ரொம்ப பேசுறேன். ரவுடிக்கு ரவுடி நீ கை வைக்கிற சரி. முத மாதிரி இல்லப்பா. எதுக்கு என்ன நினைச்ச? என்ன மோசமான ஆளு சாந்தி மாசமாயிருவேன். பார்க்கலாமா? நான் மாசமா இருக்கேனா இல்லையா? பாய் பயனே நான் அந்த போன வருஷம் எதுக்கு அப்படி மாசமானே? ஆத்தடி குவா குவா சத்தம் எட்டுச்சா இல்லையா? கத்துது கத்துதா? எட்டுச்சா இல்லையா? ஓடே வர ஓடே வர ஐவடா சூரடா சேவரடா வெக்கறடா மானடா அப்புறடா ஓட்ட தெரிச்சு பேர் தெரிச்சு மோரே மூஜே வர ஆன வர மஞ்சே வர ஓட்ட குண்டாவன இப்பட்ல மூஞ்சிய பார்க்கறா. போ அப்படியே அழகு மோசலா இருக்கும். ஒரு ஆம்பளை வெட்டத குண்டம் அடிச்சு ஆப்பாயில் போட்டு வந்துச்சுக்க. நீனு அடிச்சு ஆமா ஆப்பாயில் போட போறியா? அப்புறம் சாந்தி அப்புறம் குமரேசன் அண்ணா அண்ணனா அண்ணா சரி கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இல்ல மானகட்டவனா? என்னமா நான் அண்ணன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ணனா வண்டியில ஏய் இங்க வந்து போ மாட்டேன். ஏடா அதுக்கு மேல படிக்க மாட்டியா? ஏய் நான் பொம்பளை பிள்ளையா? அண்ணாடி எனக்கு சண்டையா? நீ பொம்பளையா? நீ பொம்பளையா? எனக்கு அண்ணன் ரொம்ப அதுக்கு மேல உட்கார்ந்து எரிச்சப்பட வாட
நீ ஆளு பெரிய ஆளா இல்ல நீ பெரிய ஆளா அவ்வளவு பெரிய அப்பா ஓ சட்டமாது சவடாளா ஓ ஆனஸ்டா ஆனஸ்டா ஓ திமிரா அடக்காத ஓ திமிரா திமிரா உனக்கு ஏய் போனா போகுதேன்னு போனா போகுது மகன் நானும் இல்ல ஏச்சி அழைச்சி எறும்பு கண்ணாட்ட போயிட்டேன் என்ன அதனால பாக்குறேன் இல்லன்னா வச்சுக்க என்ன பண்ணுவ போற வாட்டில கொடை கொண்டு வரும் யாரு நீ என்னைய போடுறியா இன்னைக்கு உன் தப்பா வந்து நான் கிழிக்கிறேன் நான் பொம்பளை கிடையாது நான் ஏற்கனவே கிழிஞ்சு கிடக்குன்னு பாக்குறேன் ஆமா அது கிழிஞ்சு போச்சு என்ன ஒண்ணு சும்மாவா இருக்காங்க உன்னைய மாதிரி ஆம்பளைங்க கிழிச்சத மதிய மோடி கிழிச்சா கிளியம் அப்படின்னு நக்குமா நக்குமா ஏன் அந்த அம்மாவை எதுக்கு இங்க கூப்பிடுறேன் யோ ஒழுங்கா பேசு ஒழுக்கமா பேசு என்ன நீ ஒழுங்கா ஆம்பளைக்கு முத அச்சம் மரம் ஞானம் பைப்பு எழுதிய இப்ப என்கிட்ட இருக்கு வாங்கிட்டு இருக்க கோலகாரன் ஆக்கிறாத யார் நீனு கொலகாரனா ஆமா மாமா சாந்தி மாமா வாங்கல் மாமா எப்ப ஏய் எதுக்கே பண்ற இல்ல வாங்கன்னு கூப்பிட்டியா அடிச்சு போட்ட குட்டான் குட்ட போல அரைக்கா அப்படி மாதிரி என்ன ஆட்டம் போற பத்தியாவ என்ன அட்டே உனக்கு எவ்வளவு தின்னக வயிறு இருந்துச்சுனாக்க ஒரு பொம்பளை பட்டு வந்து நீ பேசுவாங்க ஓ நெஞ்சு குஞ்சு வீக்க உனக்கு ஏய் இந்தடி இல்ல ஓட்ட காசு முண்டை நான் போனா போதும் பாக்குறேன் ரொம்ப தானே ஒரு ஆம்பளை வாடா விடா அன்னைக்கே ஓட்ட காசுன்னு நீங்க சொன்னீங்களே சாமி ஏத்தா ஓட்ட காசு ஒருத்தர கூட காணா ஜிவா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க நான் இங்க மைசூட்டுக்கார வச்சிருக்கேன் இல்ல அச்சோ ஏமா கஞ்சி கஞ்சாம அப்பா சொல்லிட்டேன் அவரை நான் வச்சிருக்கல அவர் தான் என்ன வச்சிருக்காரு இவன் நாடகம் பார்க்க முடியாது வீட்டுல இருந்து வேணா கோச்சு சோறு கிடைக்காம மாமா மாமா வச்சு ஏத்துமே மாமா எதை எக்ஸ்ட்ரா பின்னுக்கான வச்சிருக்கீங்க சொரிய விடுங்க மாமா லவ் யூ மாமா சரி. நேத்து மாமா லவர்ஸ் டே முடிஞ்சு நீ என்னை முத பாருங்க வாய திறந்த உள்ள போற ஆடு சைஸ்ல போற ஆமா அண்ணா அம்மா உனக்கு அந்த மறுவாதல்ல அம்மா குஞ்சு இங்க அந்த தெரியுதா சின்ன சின்ன குஞ்சு ஐர குஞ்சு ஐயர குஞ்சா நீ பார்க்க அப்படி நினைக்காதம்மா அங்க துள்ளிக்கிட்டு அங்க கீழே ஓடுது சரிப்பட்டு வராது ஆமா நீ யாரு என்ன பண்ணிட்டு இருக்க ஒப்பத்த பொண்டாட்டினாலு ஆள் மூஞ்சிய பாரு நீ யாரே முதல்ல பொங்க ரோட்ல ஆடிக்கிட்டு இருக்கே பார்த்தோம் இல்லாம இப்ப நீ பாட்டுக்கு ஒரு எண்ணம் எனக்கு என்ன என்னமோ நான் ஒரு சினிமா டைரக்டர் ஐயோ மைசெட்டுக்காரர் நீங்க முதலே சொல்ல மாட்டீங்களா அவருக்கு தெரியாதுமா அவருக்கு தெரியாது மாமா நீ உன் கபசத்தை மூடி உட்காரு அவர் எப்படா மாமா பப்புனுக்காரன் மோசமானவன் சைட்ட வந்து கொட்டையத்தான் கடிப்பேன் எந்த கொட்டையத்தா ஆவாங் கொட்டையா நீ பாட்டுக்கு எதாவது சொல்லிட்டு இருக்காரு நீங்க எவ்வளவு பெரிய ஆளு நீங்க நின்னு பேசலாமா ஏன் நெஞ்ச இருக்கிறத காட்டுமா பாவத்தை நீங்க வாங்க மாமா எதுக்கு மாமா எவ்வளவு வாங்குறாரு இங்க உட்காரா ஏலோ நீங்க எவ்வளவு பெரிய டக்கரு எஸ் எனக்கு டக்கர் டைரக்டர் டக்கரு சார் உங்களுக்கு முளைக்குதே அது முளைய மாட்டேங்குதே உனக்கு இல்ல அதான் சார் நீங்க உட்காருறீங்களா நீங்க அருமையா எனக்கு பேசுறீங்க என்னமா பண்ற தெரியல இங்க உட்காரு உட்காரு ஐயோ ஐயோ சார் பேசுறா சார் ஆமா வீசு வீசு ஒரே பாரு ஏற்கனவே வீச்சமா வீசுது இல்ல நீ வேற வீசுன்ற சார் நீங்க உங்க கையை கீழே கீழே சார் அந்த கை சார் கையை நீட்டு கையை விடு தாவாமுக்கு பிள்ளைக்கு சம்பளம் சேர்த்து கூடிய கொஞ்சம் வாங்கலையா நல்லா அமுக்குமா சார் மேல மேல சார் கீழே கீழே சார் கொஞ்சம் கீழே கீழேம்மா. கீழே சார் கீழே தான் இருக்கு ஐயோ சொல்லியோ நல்லா அமுக்குமா நல்லா அமுக்குமா என்ன சொல்றாங்க டைரக்டர்மா ஆமா இன்னும் கொஞ்சம் கீழே 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 கொஞ்சம் மேல
மேல மேல மேல கீழே கீழே அதான் லூசு முண்டை. உனக்கு அமுக்கு தெரியல வேலை இங்க பாருமா நீ நடி ஆ, நம்ம நெஞ்சு வயிறு ஊ. மூச்சு விடாது நெஞ்சு, வயிறு, காலு, தோலு. சரி சரியா? இவா, இவா. ஐயோ, எலும்புதே குத்துது. நான் டைரக்டர்னே நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா சார். சார் எப்பயாச்சும் நீங்க உங்களை மாதிரி ஆள் இங்க வருவாங்க என்னைய போடுவாங்கன்னு நானும் ரொம்ப ஆவலா காத்திருக்கேன் சார். நீ நடிகரா? நீ நடிகரா? சார் உங்களுக்கு தெரியல என்னைய பார்த்தா? சார் நான் தான் நக்குமா. நக்குமாவா? ஊ. இவ, நீ ஒரு ஸ்டார். நீ ஒண்ணும் சொல்லக்கூடாது. சார் நான் சொல்றேன் சார். உங்களை நான் சார் நக்குமா. ஏய், நக்குனாலும் சரி நக்கலாலும் சரி உடனே நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்திருக்கேன். இவ, ஆ, உட்காரு உட்காரு உட்காருமா உட்காருமா ஐயா சார். இவ பால் சாப்பிடு. ஐயா சார். சும்மா சாப்பிடுமா ஐயா வேணாமே. சார் அந்த ஆளு அவனோட போய் சார் இல்ல சார் நல்லா இருக்கு சார். அம்மா, உண்மையாலுமே நீங்க நடிகர்தானா? சார் அந்த அப்படியே அங்க போய் ஏய், நான் தான் இதை சாப்பிடுவான். சார் காணுங்க. அம்மா, எங்கடா இருக்கு? சார் கொஞ்சம் தொட்டு பாருங்க கை வந்து இங்க பாரும்மா, நான் வந்து டைரக்டர். நான் சொல்றேன் முத கேளியா? நான் நக்குமான்னு சொன்னனே நீ முத முழுசா கேட்டியா? நக்குனா என்ன நான் நக்குனா? நக்குமா தேவி நடிகை இருக்காங்கல்ல ஆமா. அவங்க வீட்டுல சார் பக்கமேல சார் ஆமா சார். கொஞ்சம் பாருங்க நான் தான் அங்க நடிகை வீட்டுல கக்கூஸ் கழுவுற பொம்பளை. சீ. முகரையப்பா நான் கூட என்னமோ நினைச்சேன் நான் வந்து டைரக்டர்னு சொன்னேன். ஆமா நீ- கேஸ் ரைட்மார் டைரக்டர் இருக்காருல்ல, ஆமா இருக்க செத்தாட்டின போயிட்டாரு. அவங்க வீட்டு இருக்காருன்னு சொல்றேன். அவங்க வீட்டு காரை நான் தான் துடைக்கிறேன். நீலாம் ஒரு ஆம்பளை சரி, பரவாயில்ல. பெரிய நெஞ்சு நிமிந்து கௌரவ வேற பேசுற. உடனே இதுக்கு மேல நான் விட்டு வைக்க மாட்டேன். பாப்போம் பாப்போமா? நான் எனக்கு எழுது இந்த புள்ள பேசுற பச்சுக்கு ஆமா. இன்னைக்கு கேப்டன் கேமரா ஆமா அடுத்து வந்து அம்மா அடுத்த அம்மா அடுத்த ஓட்டு அம்மா அடுத்த கேட்டு சொன்னா இதெல்லாம் பார்த்துட்டு எப்படித்தான் இருக்கிறது? நீ என்ன பண்ண? ஏப்பா, ஆம்பளை அப்படி காட்டுவாங்க. நானும் பொம்பளை போய் காட்டி வர்றேன். அடுத்து வந்து அம்மா சம்போ மகாதேவா எண்பத்தி நாலு ஆச்சு. விடுவோமா? பழைய கையி பழைய கம்பெனி கையி ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்தால. ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் சிக்கிருக்கான். உசாரி நான் உசாரி உசாரி மைசூர் பாவம் ஏமா அங்கவே விழுந்து போற ஜாமானி வாங்கலாம்னு பாக்குறியா? ஆமா ஆமா விடவே மாட்டேன். உசாரி நான் உசாரி உசாரி சாப்பிடு
இது மனதே மேல கல்ல பிடிச்சி சுத்துவான். ஆமா கீக்கல் சிவனேன்னு இருக்கான். ஏய் இப்ப கீக்கல் சுத்திட்டு வருது மேகல் சிவனேன்னு. ஆமா இன்னைக்கு உலகம் அப்படி மாறிடுச்சு அடி முசாருன்னா முசாரு முசாரு சாந்தி குண்டிய கட்டினா விட்டுருவோம் நினைச்சியா? அடி முசாருன்னா முசாரு நான் இன்னைக்கு தான் நான் கரகாட்டம் பாக்குற மாதிரி என்னது ஏய் இது செய்யாதனா செஞ்சிருவாங்க, செய்டானா செய்யவே மாட்டாங்க. தமிழ்நாடு இது சரிப்பட்டு வராது. தனித்தனியா போட்டு வரீங்க. ஏய் தனித்தனியா போட்டு பிரிச்சு அடிச்சிருவாங்க. ஆயிப்பைய தண்ணி ஓடுத வீட்டுல 50,000 ஆதாரம் போட்டாங்க. நமக்கு அந்த வேலையே இல்லை. ஆளம் தெரியாம கால வச்சு அதிக சரிக்கிடுவோம். ஆளம் தெரியாம கால வச்சு அதிக சரிக்கிடுவோம். மாணவன் போடுவா என்னையா இளநியா இளங்கியா இருக்குது செவ்வலனு கொய்யா காய்ச்சிருக்க ரெண்டு கொய்யா காய்ச்சிருக்க ஆத்தாடி நான் ஏறி எதுல சிவனேச நாயரே நீ ஏறியா பறிக்கட்டுமா? பசு கூட காசு இல்லை, ஏன் காசாவது போட்டு விடுங்க அப்படின்னு எப்படியோ வந்து சேரு.